மறக்காம பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க நண்பர்களே. அது பக்கத்தில் இந்த ஸ்டார் பட்டன் மாதிரி இருக்கும் கைப், அதையும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நம்ம மற்ற நண்பர்களுக்கும் வீடியோ போய் சேரும். மறக்காம லைக்கும் கைப்பும் கொடுங்க நண்பர்களே. இன்னைக்கு வம்பு இருக்கிற மாதிரியே வந்திருக்கா. வீட்ல யாரும் இல்ல, அத நான் இருக்கனே. வீட்ல யாரும் இல்ல, அத நான் இருக்கனே. வீட்ல யாரும் இல்ல. மாமா காய்கறி எடுத்துட்டியா? வீட்ல யாரும் இல்ல. ஆஹா, எங்க அண்ணன் வசமா சிக்கிருப்பான்னு நினைக்கேன். வச்சு செய்யறதுக்கு வந்திருக்கா. தேன்மொழி காய்கறி தந்துட்டு போமா. கொண்டாமா. வேற குழம்பு இன்னும் வைக்கல பாத்துக்க. அவன் மதியம் தான் டூட்டிக்கு போவான். கொண்டாமா. ஐயோ, எங்க அம்மா வேற வளரிட்டவள வீட்டுல தான் இருக்கான்னு. தேன்மொழி வாயே, நம்ம வெளியில போய் விளையாடுவோம். வீட்ல யாரும் இல்ல. திமிரு பிடிச்சத பாத்திருக்கேன், சேட்டை பிடிச்சத பாத்திருக்கேன். இவன் எந்த ரகம்னே தெரியல. ஏமா அவன் விளையாட கூட்டு போறேமா. ஏமா உடம்புக்கு சரியில்லையா? ஐயோ, எங்க அண்ணன் என்ன பண்ணுனா ஏதோ வசமா வாய் கொடுத்துருப்பான் போலுக்க. என்ன இங்க என்ன சத்தம்? அப்பா, இது என் வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். அப்புறம் அப்பவே எங்க அண்ணனை தேடலையா? ஆகா, இவகிட்டே வம்பளுக்கு போறா. அப்புறம் ரோகிணி வாயா, வீட்டை கிடக்க வேலை வெட்டி எல்லாம் பாப்போம். உனக்கு என்ன வேணும்? இல்லம்மா, நான் தான் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னேன். உங்களுக்கு போன என்ன செய்யுது? ஐயோ, இல்ல உங்களுக்கு போன என்ன செய்யுதுன்னு கேட்க. ஆமாமா, நீங்க சொல்லதா சரி. இதெல்லாம் போனா என்ன செய்யுதுன்னு கேட்க. பாருங்களே, என்ன போய் அனுப்புதாவ. இனி வருங்க காய்கறி வெட்டி வைக்கணுமா, குழம்பு வைக்கணுமா, வீட்டை தூக்கணுமா, எவ்வளவு வேலை கொடுத்துருக்காவ தெரியுமா? ஏன் இவங்க செய்ய முடியாதா? உங்களுக்கு என் மேல எவ்வளவு பாசம். நான் வேலை செய்யக்கூடாதுன்னு எவ்வளவு சொல்றீங்க பாத்தீங்களா? ஆனா இவங்களுக்கு அது தெரியவே மாட்டேங்குது. நீங்க தான் இந்த வீட்டை ரொம்ப பொறுப்பா இருக்கீங்க. வாங்க நம்ம ரெண்டே சேர்ந்து செய்யலாம். வாங்கக்கா. அக்காவா? சாரி மேடம். வாங்க மேடம், நாமளே செய்வோம். இவங்க இப்படித்தான். நான் எதுக்கு செய்யணும்? அதான் இவங்களுக்கு பொறுப்பே இல்லையே. நீங்க வாங்க, நான் எதுக்கு செய்யணும்? அவங்க கிட்ட கூட அப்ப வந்து பேசினேனமா. ஒண்ணுலமா இல்ல. இப்ப அவில பத்தி நீங்க என்னமா சொன்னீல? அவி தானே செய்ய போறாவ. இல்ல நீங்க எதை பேசுனீல? அதான் நீங்க எதை பொறுப்பா இருக்கிற மாதிரி பேசுனீல. அப்ப நீங்க தான் எல்லா வேலையும் செய்ய போறீங்கன்னு நினைச்சிட்டேன். நீங்க பொறுப்பா எல்லா வேலையும் செய்ய போறீங்க. இது சும்மா இருக்காவ, அத நீங்க திட்டுறியன்னு நினைச்சிட்டேன். ஆனா இப்பதான் தெரியுது அவி தான் செய்யணுமா. நீங்க சும்மா சொன்னீல வந்து. ஏய், மரியாதை பேசு. இல்ல இல்ல மேடம், நீங்களே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யற மாதிரியே பேசுனீங்களே. அதான் அவி தானே செய்ய போறாவ. இல்ல நீங்களே செய்ய போறியா? நான் எதுக்கு செய்யணும்? அவங்க தானே செய்தாங்க. அப்ப நீங்க எதுக்கு வந்து சொன்னீங்க? போ, வச்சிட்டு கிளம்பு. இல்ல, இன்னைக்கு நான் தான் எல்லா வேலையும் பார்க்கணுமா. ஏன்? சரிம்மா, கொண்டா நானே செய்றேன். இல்ல, நானே செஞ்சுட்டு போறேன். நீங்க வருவீன்னு பார்த்தேன். மரியாதையா போயிரு. சரிங்க மேடம். ஏன் உங்களுக்கு வேலை செய்ய முடியாது? இல்ல, ஒழுங்கா வேலையை செய்ய பாருங்க. கோபத்துக்கு ஆளாயிராதீங்க. இந்த பிள்ளை ஏண்டி இந்த சேட்டை பண்ணுதே? சும்மா அவ சேட்டை பண்ணல. அது வந்து இங்க பாரு, இவளால குடும்பத்துக்குள்ள எதுவும் பிரச்சனை ஆயிராம அவகிட்டயே இவ வம்பிழுத்த மாதிரி எனக்கு தோணுது. இங்க பாரு, அவளை பத்தி உனக்கு தெரியும், அவளுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். தேவையில்லாத வேலை எல்லாம் பார்த்துட்டு போயிடாத. பதினெட்டு வயசு இளமட்டு மனசு ஏங்கிது பாய் போட. என்னன்னு கேட்க? அததான் நான் கேட்கேன். நேற்று ஏதோ நச்சனை கொடுக்கணும்னு சொன்னீங்க. ரெடியா வந்திருக்கா. இங்க 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 வச்சு கொடுங்க பாப்பா. கொடுங்க, எனக்கு வேணும். இல்ல, நச்சனை கொடுக்கணும் போல இருக்குன்னு தூக்கி வச்சு கொடுக்க வந்தீங்க. எனக்கு அங்க வச்சுல வேண்டாம், இங்க வச்சுதான் வேணும். நான் வேண்டாம்னு சொல்லவே இல்லையே. வேணும், இங்க இந்த வீட்டை வச்சு வேணும். சொல்ல வேண்டியது. அது எப்படி சொல்ல முடியும்? ஆனா எனக்கு பிடிச்சிருக்க, ரொம்ப பிடிச்சிருக்க. இங்க இந்த இடத்துல கொடுங்க. ஏன்னா ஒரு வேலை எல்லாம் தாண்ட வேண்டியது இருந்ததுன்னா இங்கதான் சௌரியமா இருக்கும்ல. சாரி சாரி, தப்பா நடந்துட்டேன். போதுமா?
அதெல்லாம் முடியாது. அது என்ன, யாரும் இல்லாத இடம்னா உங்களுக்கு தைரியம் வந்துடும். ஏன் உங்க வீட்டை வச்சு கொடுத்தா என்ன? அதான் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல? ஒரு பொண்ணுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சுல, காதல் வந்ததுல, இச்சையும் வந்ததுல, அப்ப இங்க வச்சு கொடுங்க. நானே சம்மதிக்கிறேன். அது என்ன ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல தைரியமா நல்லா இங்க வச்சு கொடுங்க. சாரி சாரி சாரி, தெரியாம ஆசைப்பட்டுட்டேன். பிடிச்சதானே கொடுக்க வந்துட்டேன். நான் இப்பவும் சொல்றேன், எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா எனக்கு இங்க வச்சுதான் நீங்க கொடுக்கணும். முறைப்படி கொடுங்க, 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 கொடுங்க. அண்ணா சும்மா இரு. முடியாது, இங்க வச்சு கொடுங்க. நானே சொல்றேன்ல. ஓ, அப்போ உங்க தைரியம் எல்லாம் உங்க பிடிச்சவர்கிட்ட யாருமே இல்லாத இடத்துல மட்டும்தான், அப்படித்தானே? அங்கதான் உங்களுக்கு வீரம் இருக்கும்ல. அங்க வச்சு மட்டும் உங்களுக்கு ஆசையும் காதல் வருதுல்ல. யாருமே இல்லாத இடத்துல தான் உங்களுக்கு காதல் ஆசையும் வருதுல்ல. அப்போ அதுக்கு பேர் காதல் இல்லையே. சாரி சாரி சொல்லிட்டேன். சாரி ஸ்வீட்டா. சாரி, தப்புதான். என் ஆசையை உங்ககிட்ட தெரியாம வெளிப்படுத்திட்டேன். தப்புதான். ஏய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல சாருக்கு என்ன வேணும்னு கேட்க வந்தேன். என்னது? இல்ல, மதியம் சாப்பிடுறதுக்கு சாம்பார் வைக்கவா இல்லனா கரட்டு குழம்பு வைக்கவான்னு கேட்க வந்தேன். ஏன் என்கிட்ட எல்லாம் கேட்க மாட்டியோ? சார் கிட்ட வந்து கேப்பியோ? டூட்டிக்கு நீங்க போறீங்களா, சார் போறாரா? இல்ல மேடம், மதியம் 1:30க்கு டூட்டிக்கு நீங்க போறீங்களா, சார் போறாரா? யார் போறாங்களோ அவங்க கிட்ட தானே கேட்க முடியும் மேடம். இவ என்ன ரொம்ப எதிர்த்து பேசுறா, இது சரிப்பட்டு வராதே. மேடம் சொல்லுங்க மேடம், டூட்டிக்கு நீங்க போறீங்களா, சார் போறாரா? நான் விரோத சமையல செஞ்சு முடிக்கணும், அதான் கேட்டேன். கருவாட்டு குழம்பே வச்சிருமா. சரிங்க மேடம். இவளெல்லாம் எதுக்கு வீட்டுக்குள்ள விடுறீங்க? எதுக்கு இவ வேலை செய்றா? அப்ப நீங்களா எதுக்கு? இல்லம்மா, எனக்கு கால் இப்போ ரொம்ப நேரம் நிக்க முடியல. ஏற்கனவே காலில் பிரச்சனை இருக்குன்னு உனக்கே தெரியும். அதான் டாக்டரே 10 நிமிஷத்துக்கு மேல நிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. ஏன் உங்க பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கா? அவ படிக்க போறாளாமா. டயத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும், உன்னையும் கவனிச்சுக்கணும்ல. இங்க வேலைக்கு ஆள் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இவ ஸ்கூல்ல வச்சு சொல்லியிருப்பா போலுக்கு, எங்க வீட்டுல வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லைன்னு. அந்த பிள்ளையும் கஷ்டப்பட்டு விட்ட புள்ள படிப்புக்கு உதவு வேணுதான் வந்து வேலை பாக்குறா. அவ வந்து வேலை பாக்குற மாதிரி தெரியல, என்ன அவமதிக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு நல்லதுக்கு நான் சொல்லிட்டேன். உங்க பிள்ளைகிட்ட சொல்லி வைங்க. நான் கிட்ட போனா அவருக்கு பத்தி எரியும். உங்க பிள்ளைக்கு நான் பக்கத்துல போனாலே பத்திக்கிட்டு எரியுது. சரிம்மா, நான் சொல்லி வைக்கிறேன். ரொம்ப அவர்கிட்ட பேச வேண்டாம், சொல்லி வைங்க. சின்ன பிள்ளைமா தெரியுது, நீ மூடு. அம்மா, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன். கூட்டிட்டு போகும்போது வரேன். அப்படியா? வாழ்த்தனா அடியில கொட்டிடுவேன். கொட்டுங்க. சேட்டல நீங்க செட்டப் பண்ணல, உண்மை சொல்லுங்க. நம்ம இந்த ஜீப்புக்குள்ள இருக்கும்போது என்ன நினைச்சு பார்த்தீங்க? ஒண்ணு நினைச்சு பார்க்கல. இல்ல, உண்மை சொல்லுங்க. நீங்க தான் அஞ்சா நெஞ்ச வீரமான ஆம்பளையாச்சே. உண்மை சொல்லுங்க பாப்போ, உண்மை சொல்லுங்க. ஜீப்புக்குள்ள என்ன நினைச்சு பார்த்தீங்க? நான் ஒண்ணு நினைச்சு பார்க்கலையே. அப்படியா? அந்த கண்ணு போய் சொன்னதே இல்லையா? இல்லையே, என்னமோ பெருசா நினைச்சு பார்த்திருக்கீங்க. சிக்கன் பிடிச்சுக்கோங்க, கீழே வந்துட போறேன். இந்த கண்ணு நிறைய போய் சொல்லுதே. அப்படியா? எக்க தப்பா நினைச்சு பார்த்த மாதிரியே இந்த கண்ணுக்குள்ள தெரியுத. என்ன நினைச்சு பார்த்திருக்க? அதையும் சொல்லிரு பாப்போம். சொன்னா எக்க தப்பா ஆயிருமே. எக்க தப்பா நடந்துக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? எனக்கு தைரியம் இருக்கு. இங்க தைரியம் இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். தைரியம் இருக்கதான் செய்யுது, நேரம் சரியில்லாம இருக்கு. சரி இருங்க. இந்த கண்ணை பத்தி நான் பேசணும். ஒன்னும் பேச வேண்டாம், இருங்க. தெரிவிடுங்க. இருங்க. ஐயோ, இறங்க முடியலையே. ஒரு சேட்டெல்லாம் போதும், கீழே இருங்க. புத்திசாலின்னு தெரியும், இவ்வளவு சேட்டக்காரின்னு எனக்கு தெரியாது. நீங்க வீரன்னு எனக்கு தெரியும், ஆனா இவ்வளவு யோசிப்பீங்கன்னு இப்பதான் தெரியும். அவ யாரு என்னன்னு நான் தெரிஞ்சுக்க மாட்டேன். ஆனா உங்களுக்கும் அவளுக்கு சம்பந்தம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அது உங்களுக்கு பிடிக்காத சம்பந்தம். அப்படியா? ஆமா. அப்போ இது
தெரியுதுல்ல? அம்மா என் பெல்ட்டுங்க. அம்மா அந்த ஹேங்கர்ல இருக்கான்னு பாருங்க. இல்ல யூனிஃபார்ம் தைக்கும் போதே நான் தான் எடுத்து மாட்டினேன். நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த ரூம்ல உனக்கு என்ன வேலை? இல்ல சார் பெல்ட்னாங்க. அது எனக்கு தானே தெரியும் எங்க இருக்குன்னு. நான் தானே கவனிச்சுக்கிட்டேன். இல்ல துணியெல்லாம் தூக்கிறேன் அதை சொன்னேன். அதான் எடுத்து கொடுக்கலாமேன்னு வந்தேன். எடுத்து கொடுக்க வேண்டியவங்க கொடுத்துக்கிடுவாங்க. இந்த மாதிரி ரூமுக்குள்ள வரத நிப்பாட்டு. உன் வேலை எங்க இருக்காங்க மட்டும் பாரு. எல்லா ரூமுக்குள்ளே நாய் மாதிரி நுழையாத. வெளியில போ. வெளியில போ. இவ்வளவு எதுக்கு வெளியில செத்தீங்க? வேற யாரையும் சேர்க்க முடியாதா? உனக்கு வேற வேலை சேர்க்க முடியும்னா சேர்த்து வச்சுக்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இது என்ன பதிலே? எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் பண்ண முடியும். வேற ஆளை போற வேலைக்கு. இவ வேலையில ஒண்ணும் சரியில்லை. ஆளே சரியில்லை. நீங்க நடவடிக்கை எதுவும் சரியில்லை. சரி நீ என் வீட்டு வேலைக்கு பாடு பாரு. அம்மா நான் கிளம்புறேன். நான் எப்படி பார்க்க முடியும்? அப்ப நான் பார்த்ததை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படி எல்லாம் ஏத்துக்க முடியாது. எனக்கு ஒண்ணு பிடிக்கலன்னா செய்ய கூடாது. புரியுதா? அப்போ உன் இஷ்டத்துக்கு எதை வேணாலும் பண்ணிக்க. தேமுலே மனசுல எதையும் வச்சுக்காத. எனக்கு எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்துட்டேன். இருந்தாலும் இன்னொரு சக மனுஷியை பார்த்து சகஜமா நாயின்னு சொல்றா. எப்படி ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை பார்த்து அப்படி சொல்ல முடியும்? அவ பிறக்கும் போதே பணக்காரியா இருக்கலாம், நான் பிறக்கும் போதே ஏழையா இருக்கலாம். ஆனா அவளும் மனுஷி நானும் மனுஷி தானே. அதை என்ன சக மனுஷியை பார்த்து நாயின்னு சொல்றா? காசு பணத்தை வச்சுதான் மனுஷனை நிர்ணயிக்க முடியுமா என்ன? சாரி, அவங்க குணமே அதுதான். எனக்கு ஒண்ணு மட்டும் புரிய மாட்டேங்குது. நீ இவ்வளவு நாள் அவளை பார்த்து அண்ணின்னு கூப்பிடவே இல்லை. கூப்பிட மாட்டேன். அப்போ யாரவா? எதுக்காக வீட்டுல எல்லாரும் அவளுக்கு இப்படி பயப்படுறீங்க? பயப்படல. இல்ல பயப்படதான் சரிங்க. பயப்படல, ஒதுங்கி போறோம் அவ்வளவுதான். என்கிட்டயாவது உண்மையை சொல்ல. எனக்கு உண்மையே சொல்றேன். எனக்கெல்லாம் தெரிஞ்சதுதான் நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லியிருப்பேன். நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது மொத்தம் எங்க வீட்டுல 3 அண்ணன். இவன் தான் பெரிய அண்ணன். அப்புறம் இன்னும் 2 அண்ணன். அப்புறம் எங்க அம்மா. நாங்க மட்டும் தான் இருந்தோம். இன்னும் 2 அண்ணனா? ஆமா, எனக்கு இன்னும் 2 அண்ணன் இருக்கு. ஆனா அவங்க எங்க இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிச்சிருப்பேன். ரொம்ப சின்ன பொண்ணுதான். அன்னையில இருந்தா இவ எங்க வீட்டுக்கு வர ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் இப்படிலாம் ஆச்சுது. எனக்கு என்ன யாதுன்னே தெரியாது. இவங்க வந்த நாள்ல இருந்து நான் பயப்படுவேன் அவ்வளவுதான். சரி, நான் போய் மீனா பார்த்துட்டு வரேன். சரியா? சரி, நான் சமையல பண்ணி வச்சுட்டு வரேன். சரி, பாரு அன்னைக்கு மாதிரி மொச்சக்கடலை போட்டு கரட்டு கம்பைனே எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, தேங்க்ஸ். போ. சரி, நம்ம சாயங்காலம் குளத்துக்கு குளிக்க போவோம். சரியா? சரி. இந்த குடும்பம் ஒரே மர்மமா இருக்குதே. நான் என்னமோ இவர் மட்டும் தான் இந்த வீட்டுல பையன் நினைச்சேன். இவ என்னன்னா இன்னும் 2 அண்ணன் இருக்குங்க. எப்படி பார்த்தாலும் இவங்க அண்ணன் தம்பி இதடிமா தான் இருக்கணும். இவங்க 3 பேரும் சேர்ந்து இவளை எதுவும் பண்ண முடியாது. அப்படி இவ யாரு? பொண்டாட்டி அந்த கூட இன்னத்துக்கு இவ குணத்துக்கு வேண்டான்ட்டு அனுப்பியிருக்கலாம். எங்கேயோ என்னமோ இடிக்குத. இந்த ஊமக்கொட்டையை இப்போ வரைக்கும் என்ன உண்மை சொல்ல மாட்டான். எப்பவே சொல்ல மாட்டான். இந்த ஊமக்கொட்டைங்கிட்ட வந்து எப்படி வாங்கன்னு எனக்கு தெரியும். தண்ணி குடிக்க போறேன். தண்ணி பெரிய வீர சூரி மாதிரி எடுத்துக்கங்க அப்படின்னா கை வச்சதுக்கே கத்துற. எடுத்துக்கோங்க, கொடுங்க, எல்லாம் மீறிடும். அப்படி எப்படின்னா என்னடி சம நாட்டுக்கட்டடி? நீ சம நாட்டுக்கட்டன்னு சொன்ன. பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதை விட்டு அவன் வாயிலே கொடுக்கணும். தண்ணி கொஞ்சம் சூடுபடுத்தி கொடுமா. இல்லை அப்படியே கொடுத்தாலும் சரி. தண்ணி நல்லா இருக்கு. நான் கடிக்கும் போது பாரு. நான் கடிக்க ஆரம்பிக்கும் போது பாரு. முடி என்னையா? கத்திரிக்காய் கரட்டுக்கு போடணுமா? ஆமாமா, கத்திரிக்காயும் கொஞ்சம் போடுறேன். அந்த தண்ணி பாட்டில் கொஞ்சம் எடுமா. தண்ணி பாட்டில கேட்காம பாரு. நான் எடுத்து கொடுக்க. கொஞ்சம் சூடுபடுத்தி தர முடியுமா? தாரே, கையை எடுக்க சொல்லிட்டேன். கத்திரிக்காய் முருங்கக்காய் போடணுமா? ஆமா, கரட்டுக்கு அதெல்லாம் போட்டதுன்னா நல்லா இருக்கும். சரி. கொஞ்சம் சூடுபடுத்தினா போதும்னா? சரிங்க சார்.
யாருக்கிட்ட தைரியம் பத்தாது? இருமா கொண்டாமா. இந்தாங்க. நான் வேணா கத்திரிக்காய் வெட்டி வரைக்கும் தரட்டுமாமா? இல்ல நானே வெட்டிடுவேன். உங்க டாக்டர் ரொம்ப நிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காருல. நீங்க போய் உட்காருங்க. நீங்க போய் உட்காருங்க, நான் பாத்துக்கிட்டேன். இல்லம்மா பாத்திரம் வேற அப்படியே கடந்துச்சு. அதெல்லாம் நான் 2 நிமிஷத்துல கழுவி போட்டுவேன். நீங்க போங்க. இவள கூட மாட ஒத்தாசி இருக்க சொன்னேன். அவ பாட்டுக்கு வெளியில விளையாட போயிட்டா போலுக்கு. தாயிட்ட சொல்ல வேண்டியதானே? அவ எங்க நிப்பா? இந்த கணக்க பாத்திரம் தானே நான் தேய்ச்சிக்கிடுவேன். 10 நிமிஷத்துல வேலை முடிஞ்சிடும். எனக்கும் படிக்க வேண்டியிருக்கு. நான் இந்த வேலையை முடிச்சுட்டு போயிட்டேன்னா எனக்கும் ஃப்ரீ ஆயிரும். சரிம்மா. பாத்து பாத்து குடிங்க. ஐயா ஆத்தி தரட்டா? இல்லம்மா இருக்கட்டும். கொண்டாங்க ஆத்தி தரேன். இந்தா லைட்டா சூடு கொடுத்து போதும். அது தண்ணிக்குள்ள வைமா, சீக்கிரம் ஆறிடும். சரிங்கம்மா. எல்லாரும் கூட கொஞ்சம் தண்ணி சாரு, சூடு ஆறிடும்ல. சரி நான் தண்ணியான ஊத்தி தரேன். கொண்டா அந்த பைப்பை நான் இருக்குது. நீ இந்த சைடு வா. சரி இந்த சைடு வா. ஐயோ ஐயோ அந்த நிக்காத. அவா மேடம் மேடம் உங்களுக்கு கத்திரிக்காய் பண்ணணுமா முருங்கைக்காய் போடணுமா? அப்பாடா. நீ என்னம்மா உள்ள வந்துக்கிட்டே? உனக்கு தான் ஒத்துக்கிடாது இல்லம்மா, அலர்ஜி. நீ வெளியில போய் உட்காருமா போ. என்ன நடக்குதுங்க? என்ன பண்றீங்க? இல்லம்மா அவ குழம்பு வச்சிட்டு இருந்தா. அவனுக்கு தொண்டை சரியில்லை, வெண்ணி கேட்டான். சூடாகி போச்சுது, சுட்டுட்டு அதான் தண்ணியை கலந்து கொடுத்துக்கிட்டு இருக்கா. இல்ல குடும்பம் அங்கே கும்மி அடிச்ச மாதிரி இருந்துச்சு, அதான் பார்த்தேன். இல்லம்மா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம்மா. அந்த பிள்ளை வேலை பார்த்துட்டு நான் கூட மாட நின்றுட்டு இருந்தேன். நான் இதை தான் நின்றுக்கிட்டு இருக்கேன். சரியா நீ தண்ணியை குடிச்சிட்டு கிளம்பு. சரிங்கம்மா. சரிம்மா அந்த மொச்சக்கொட்டையை நானா கோர போடட்டுமா? இது பயப்படலாம் செய்யல, வேற என்னமோ இருக்குதே. இது கொசறு பண்ணதுக்கெல்லாம் அஞ்சவே இல்லை. ஆனா வேற என்னமோ இருக்குது. கல்யாணம் பண்ணி வாழ வேண்டிய வயசு என் பிள்ளைக்கு. அவனை பத்தி இருக்க வச்சா அவன் என்ன பண்ணுவான்? சாப்பிட வேண்டிய நேரத்துல பத்தியம் இருந்தே ஆகணும்னா யாரால இருக்க முடியும்? என் புள்ள தலையில பத்தியம் இருக்கணும்னு எழுதி வச்சிருக்கேன். நீ எதுக்குமா? உனக்கு ஒத்துக்கிடாதுமா. இனி அவன் வேற மசாலாலாம் வறுப்பா, உனக்கு தும்மல் வரும். நீ வெளியில போய் உட்காருமா. சரிம்மா நீ அவன் போறப்ப சமையல முடிச்சிரு. சரி. அதே ஒன்றும் இல்லை போங்க. புள்ள மாட்டிக்கிட விடாதுன்னு மறைச்சு நின்னீங்களே போதும். சரிம்மா. ஏய் பாரு கத்தாத, உனக்காக தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யாராவது பார்த்தாங்க எனக்கு கொன்னே போட்டுருவாங்க. எதுக்கு ஊருக்குள்ள எல்லாம் வரீங்க? போங்க. எங்க பாரு பயந்த காலத்துக்கு பயந்துட்டு சாக வேண்டியதான். அப்படிலாம் ஒரு பொண்ணு கண் முன்னாடி கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. யாரும் இங்க கஷ்டப்படல, உங்களை நீங்க பாத்துக்கிட்டு கிளம்புங்க. என் மேல அக்கறை எதுக்கு ரொம்ப நன்றி, கிளம்புங்க. என் மானத்தை வாங்கிட்டு போயிடாதீங்க. நான் யார் மானத்தையும் வாங்க வரல. இங்க பாரு உடனே பின்னாடி வந்துரு, கொண்டுருவேன். இங்க எல்லாம் போக முடியாது. அப்படி ஒண்ணு நானும் கோலெல்லாம் கிடையாது. செல்வா கோலெல்லாம் கிடையாது. வா பின்னாடி வா. என்ன என்ன மிரட்டிங்கன்னு கேட்க? நீ எப்படி எடுத்துக்கிட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. மிரட்டல நினைச்சா ஆமா மிரட்டல. வா பின்னாடி வா. இங்க பாருங்க, யாராவது பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிரும். போங்க. ஆகட்டும் பாத்துக்குது வா. நான் வரல, இங்க போங்க. ஐயோ யாராவது பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிருமே. உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு எனக்கு எந்த சம்மதமும் இல்ல. போங்க. சரி கோத்த குழப்பாத, வா பின்னாடி வா. வா நீ ஏன் வந்தா உனக்கு நல்லது. இங்க பாரு சொல்றல ஒண்ணு நடக்காது. தைரியமா வா. நான் முன்னாடி கோத்துல வெயிட் பண்றேன், சீக்கிரம் வா. ஐயோ இப்ப என்ன பண்ணனு தெரியல. யாராவது பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிருமே. யாராவது பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிருமே. யாராவது பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிருமே. உங்களுக்கு என்னதான் வேணும்? உங்களுக்கு எனக்கு என்ன? எதுக்கு
நான் கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன், அதுலயும் மண்ணெண்ணி போட்டாதீங்க. இப்படி எல்லாம் படிச்சா நீ கடைசி வரைக்கும் போய் படிக்க முடியாது. எந்த விதத்தினாலும் உன் படிப்பு நின்னுரும். அது எனக்கும் தெரியும். தெரியல, படிப்புங்கிறது கடைசி வரைக்கும் கொண்டு போகணும். பாதியில நிப்பாட்டுக்கு பேர் படிப்பு இல்ல. இத்தனை நாள் நீ விழுந்து படிச்சதே அர்த்தம் இல்லாம போயிடும். ஒரு படிப்பு முடிச்சா முழுசா முடிக்கணும். அங்க பாரு, நீ முழுசா முடிக்கணுங்கிறதுக்காக தான் நான் உனக்கு உதவி பண்ண வந்திருக்கேன். எனக்கு எந்த உதவி வேண்டாம், தயவு செய்து சொல்றேன், இங்க இருந்து போங்க. ச்சே, ஏன் இப்படி பயப்படுற? அன்னைக்கு நீ பேரை வச்சுக்கிட்டேன். பயம் இல்ல, எதிர்காலம். எதிர்காலமா? அந்த வீட்டுல இருந்துக்கிட்டா? அந்த வீட்டுக்கு வரைக்கும் உனக்கு எதிர்காலம் உனக்கு கிடையவே கிடையாது. என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும், நீங்க இங்க போங்க. என்னால அப்படி ஒதுங்கிலாம் போக முடியல. இப்போ உன்னை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாம இருந்தா நான் பாட்டுக்கு போயிருப்பேன். இது அனுதாபம்லாம் கிடையாது. இது அனுதாபமோ இல்ல நீ பார்க்க கொஞ்சம் அழகா இருக்கனால உன் பின்னாடி வளைஞ்சுக்கிட்டு வரணும் அப்படிலாம் தப்பு கணக்கு போட்டாத. எதிர்பாராதமா உனக்கு எனக்கும் ஆரம்பத்திலே ஒரு பகை மாதிரி உருவாயிட்டு. சரி, எதுக்கு இந்த பொண்ணு தேவையில்லாம நம்ம மேல பழி சுமத்துறான்னு உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். இல்ல இதுதான் பிரச்சனைன்னு சொல்லி ஒரு மன்னிப்பு கேட்டிருந்தா கூட நான் ஒதுங்கி போயிருப்பேன். நீ மன்னிப்பு கேட்கல, நீ திமிர் பிடிச்ச போகணும்னு நினைச்சு உன்னை ஃபாலோ பண்ணி வந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு உன் சூழ்நிலை எனக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒரு ஆம்பளையால எப்படி ஒதுங்கி போக முடியும்? இப்போ நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியாம அந்த கூட நான் ஒதுங்கி போயிருப்பேன். இவ்வளவு பெரிய சூழ்நிலை இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எப்படி விட்டுட்டு போக முடியும்? நீ இருக்கிறது ஓனாய் கொடுத்துக்கல. தெரியும். உடனே தனியா போராட முடியும் நினைக்கிற? முடியாதுன்னு எனக்கும் தெரியும். என்ன நம்பிக்கையில? சரி, இது கொஞ்சம் முழுசா நம்புறியா? எங்க பாரு, நான் உசுருக்கு போயிருந்த கோல் எல்லாம் கிடையாது. எதுல இருந்தாலும் பரவாயில்ல நெஞ்சு நிமித்து நிக்கக்கூடியவன் தான். நான் என்ன கொள்கையில இருக்கேன்னு உனக்கு நல்லா தெரியும். மாணவர் சங்கத்திலே நான் என்னவா இருக்கேன்னு உனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சு உன்னை விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசுல. ஒரு ஆம்பளையா இல்ல, ஒரு மாணவனா உன்னை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். என்ன நடந்தது? எதுக்காக நீ இந்த சூழலை மாட்டிருக்க? நீ என்ன ஒரு ஆணா பார்க்க வேண்டாம். ஆணுனாலே இப்படி ஒரு பிம்பத்தை நீ அனுபவிச்சிருப்ப. அது எனக்கு தெரியும். உதவி செய்யற மாதிரி செஞ்சுட்டு பின்னாடி ஏதாவது தேவைகளை நீ என்ன அப்படி பார்க்க வேண்டாம். ஒரு மாணவனா மட்டும் பாரு. என்ன? ஒரு சக மாணவனா மட்டும் பாரு. நான் ஆம்பளைங்கிறத மறந்துடு. உன் கூட படிக்கிற ஒரு சக மாணவன், ஒரு சக மாணவிக்கு ஏதோ பிரச்சனை, நான் அதை தெரிஞ்சுக்கணும். அதுல இருந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு உனக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன். தயவு செய்து சொல்லு. இங்க பாரு, என்னால முடியும் போது நீ நம்பு. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நான் உன்னை அங்கிருந்து விடுவிச்சு விடுறேன். முடியாது, முடியவே முடியாது. நீங்க ஒரு மாணவனா நான் உனக்கு உதவி பண்றேன்னு சொன்னீங்க பாருங்க, அதுவே நீங்க எனக்கு செஞ்ச பெரிய உதவிதான். சந்தோஷமா இருந்துச்சு அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு. ஆனா வேண்டாம், யாரும் எனக்கு உதவி பண்ண வேண்டாம். உதவி பண்ண அவங்க நிலைமை என்ன ஆகும்னு எனக்கு தெரியும். என்னை படிக்க வைக்கிறதுக்காக ஒருத்தர் உசிரை கொடுத்துட்டு போனாரு. சரி, எனக்கு புரியுது. இனி எனக்காக இன்னொரு உசுறு போறதுக்கு நான் ஒரு நாளும் காரணமா இருக்க மாட்டேன். ப்ளீஸ் இங்க இருந்து போயிருங்க. நான் எப்படியாவது கரையேறிடுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுக்கு யாருடைய உதவியாவது கண்டிப்பா தேவைப்படும். அது நானா இருந்துட்டு போறேன். என்னால முடியலமா, சத்தியமா சொல்றேன். நேற்று நைட் நான் தூங்கவே இல்லை. ப்ளீஸ் என்ன நடந்துனாவது சொல்லு. நீங்க உதவி பண்ணணுங்கக்காக நான் இதை சொல்லல. தூக்கம் இல்லாம எனக்கு என்ன ஆச்சுது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க பாருங்க, அதுக்காக சொல்றேன். நான் என் தங்கச்சி, எங்க அம்மா, எங்க அப்பா அழகான ஒரு கிராமத்துல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். பக்கத்து கிராமம் தான், சின்ன வீடா இருந்தாலும் மன நிறைவா மகிழ்ச்சியா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். விவசாயத்துல கடன் ஆகி போச்சுது. பக்கத்து ஊர்ல கடன் கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். அப்பா தெரியாம இந்த ஊருக்கு வந்து கடனை வாங்கிட்டாரு. அப்பா அதை எப்படியா திருப்பி கொடுத்துடலாம்னு நினைச்சாரு, கொடுக்க முடியல. அதுக்கு பதில் எங்க வயக்காட்டையும் எங்க வீட்டையும் சக்தி பண்ணாங்க. பண்ணினது வேற யாரும் இல்ல, இந்த நல்ல சிவன் தான். அவன் எப்பேற்பட்டவன்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். என்ன பார்த்தான், என் தங்கச்சி பார்த்தான், எங்க அம்மாவை பார்த்தான், எங்க அப்பாவை கொன்னுட்டான். எங்க கண்ணு முன்னாடி எங்க அப்பாவை கொன்னுட்டான். ஆனா இந்த ஊர் உலகம் ஒருத்தர் கூட தட்டி கேட்கல. என்ன வழிக்கு கொண்டு வரதுக்காக எங்க அம்மாவையும் என் தங்கச்சியும் ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. என் தங்கச்சி ரொம்ப சின்ன பொண்ணு, எனக்கு வேற வழி தெரியல. நான் எப்படியாவது அந்த நல்ல சிவன் வழிக்கு கொண்டு வரணும்னு நினைச்சா அப்பதான் சமூக தொண்டுன்னு ஒரு நிறுவனம் இவன் இப்படிலாம் பண்றானே நியூஸ் போய் வந்து தட்டி கேட்க வந்தாங்க. அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா சரியான நேரத்துல கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து என்னை காப்பாத்தி விட்டாங்க. அப்பதான் நல்ல எனக்கு இன்னும் கோபமும் ஆத்திரமும் வந்தது. ஓ, இந்த வழியில போயிட்டீங்களானே. அவன் வேற வழியை கையாண்டான். ஏற்கனவே அவன் தம்பிக்கு கல்யாணம் முடிஞ்சே அவன் பொண்டாட்டி அவனை விட்டு ஓடி போயிட்டா. ஏன்னா அவன் ஆம்பளை இல்ல, ஆம்பளை மாதிரி இருக்கிற ஆம்பளை. அவன் ஆம்பளை கிடையாது. அவனால ஒரு பொண்ணு கூட வாழ முடியாது. அது நல்ல சிவனுக்கு நல்லாவே தெரியும். டைரக்டா இனி நல்ல சிவன் என்ன அடையணும்னு நினைச்சா அது அவனுக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும். ஏன்னா தொண்டு நிறுவனம் அவனை பெரிய லெவலுக்கு கொண்டு போயிடுவாங்க. அவன் அஸ்திபாரமே ஆட்டம் கண்டுரும். அவன் ராஜ்யபாரம் தரமட்டமாயிரும்னு அவனுக்கு நல்லா தெரியும். அதனால அவன் தம்பிக்கு அந்த ஆண்மை இல்லாதவனுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி முடிச்சாரு. இப்போ அந்த நிறுவனம் எதுவுமே தட்டி கேட்க முடியல. அவங்க தட்டி கேட்க வந்தாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி எங்க அம்மாவும் என் தங்கச்சியும் சித்திராதப்படுத்தினாங்க. எனக்கு வேற வழி தெரியல. நானே இல்ல இவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு மனப்பூர்வ திருப்தின்னு சொல்லிட்டேன். சொல்ல வச்சுட்டான். அப்படிப்பட்டவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாதானே தான் ஆசை நிறைவேற்றிக்க முடியும்னு தெரிஞ்சு அவனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தான். கல்யாணம் முடிச்ச கொடுத்த நாள்ல இருந்து அவன் ஒரு சைக்கோ, ஆண்மை இல்லாத சைக்கோ. தினம் தினம் சித்திராதப்படுத்தினான். அவனால முடியட்டாலும் எனக்கு நரக தண்டனையை கொடுத்தான். அங்கேருந்து தப்பிக்க நினைச்சா எங்க அம்மாவையும் என் தங்கச்சியை சித்திராதப்படுத்தினான். அதனால தப்பிக்கிற கனவை நான் விட்டுட்டேன்.
அப்படிங்கிற எண்ணமே எனக்கு வரல. அந்த நரகத்துக்குள்ளே வாழ பழகிக்கிட்டேன். வீட்டுக்குள்ளே அடைச்சு வச்சு சித்திராதப்படுத்துனாங்க. அந்த நலசிவன் நீயா வந்து உன்னை எனக்கு கொடுக்கணும், ஏன்னா நீ தானே எனக்கு காட்டி கொடுத்த, நீயே வந்து என்னை எடுத்துக்கோங்கன்னு சொல்லணும். அது வரைக்கும் உனக்கு கொடுக்க போற தண்டனை மட்டும் பாருன்னு இன்னும் சித்திரவதை அதிகப்படுத்தினான். அவ தம்பியோ அந்த ரூம்ல நானே இருக்கும்போது இப்படி நாளுக்கு நாள் சித்திரவதை அதிகமாயிட்டே இருந்தது. சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம சித்திரவதை அதிகமா கொடுத்தானுங்க. அப்பதான் எங்க ஊருக்கு ஒரு எஸ்ஐ வந்தாரு. கம்பீரமா வீரமான தைரியமான ஒரு ஆபீசர் வந்தாரு. விக்னேஷ், விக்கி என்ற விக்னேஷ். அவர் வீரமா இந்த ஊர்ல நடந்த அநியாயம் அக்கிரமம் எல்லாத்தையும் தட்டி கட்டிட்டு இருந்தாரு. அவருக்கு இங்க நலசிவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரியாது. அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி இந்த ஊருக்கு வந்தாரு. எங்கேயாவது சட்ட ஒழுங்கை சீர்படுத்தினா அவங்களுக்கு கடைசியா போடக்கூடிய ஊரு தான் எங்க ஊரு. நலசிவன் இருக்க ஊர்லதான் உண்மையாவும் நேர்மையாவும் இருக்கிற எல்லா அதிகாரிகளையும் போடுவாங்க. ஏன்னா எங்க நலசிவன் கொடுக்க டார்ச்சர் அப்படி இருக்கும். அவனை கைதும் பண்ண முடியாது, அவனை யாரும் குற்றம் கண்டுபிடிக்கவும் முடியாது. அந்த அளவுக்கு தவறு செய்வான். அவன் குற்றங்களை கண்டுபிடிச்சா மரண தண்டனை கொடுப்பான், கொன்னுருவான். அந்த எஸ்ஐயோ இல்ல அந்த இன்ஸ்பெக்டரோ இந்த ஊருக்கு வந்ததுக்கான அடையாளமே இல்லாத அளவுக்கு அவனை குழி தோண்டி புதைச்சிருவானுங்க. இந்த ஸ்டேஷனுக்கு எந்த ஒரு அதிகாரி வந்தாலும் அவனுக்கு கீழ்ப்படிஞ்சு போயிட்டா அவன் உயிரோட இருக்கலாம். எதிர்த்து நின்னா வந்த மாத்தத்திலே அவன் உயிர் எடுத்து அனுப்பிடுவான். அப்படித்தான் ஒரு துணிச்சலும் வீரம் உள்ள ஒரு போலீஸ் ஆபீசர் இன்ஸ்பெக்டர் வந்தாரு. அவர் பாட்டுக்கு அவர் வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஒரு குட்டி தேவதை மூலமா என் சம்பவம் அவருக்கு போச்சுதே. அந்த குட்டி தேவதை யாருன்னு கேட்காதீங்க. அந்த குட்டி தேவதை எனக்கு நடந்த அநியாயத்தெல்லாம் பார்த்துட்டு அவரால் மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும்னு அவர்கிட்ட போய் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஆபீசரே எப்படியாவது இதெல்லாம் உண்மையா பொய்யானு அதை கண்டறியணும்னு எங்க வீட்டுக்குள்ள வந்தாரு. நான் அலங்கோலமா படுத்திருந்தேன். எனக்கு ட்ரெஸ்ஸை போத்தி விட்டாரு. எனக்கு நடந்த அநியாயத்தெல்லாம் சொன்னேன். கொந்தளிச்சு போனாரு. நேர் வழியில மோதி பார்த்தாரு, முடியல. அதுக்கப்புறம் தான் அவர் ஒரு யுக்தியை கையாண்டாரு. பத்திரிக்கை மூலமா அவர் செய்திகள் அனுப்புனாரு. டெல்லி ஹைகோர்ட் வரைக்கும் போச்சுதே. அப்புறம் தான் நலசிவன் கொஞ்சம் பயந்தான். என்கிட்ட ஒரே ஒரு தான் கேட்டாங்க, உனக்கு விடுதலை வேணுமா, என்ன வேணும்னு கேட்டாங்க. எனக்கு விடுதலை கிடைக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நலசிவன் விடுதலை கொடுக்க மாட்டான். ஒருவேளை எனக்கு விடுதலை கிடைச்சாலும் அவன் கைவசம் இருக்க எங்க அம்மாக்கும் என் தங்கச்சிக்கும் விடுதலை கிடைக்காது. ஏதாவது ஒரு வழியில வந்து எங்களை சாக அடிச்சிருவான்னு எனக்கு நல்லா தெரியும். என் மான மரியாதை எல்லாமே போச்சுதே. இப்போ நான் அவனை ஜெயிக்கணும். எனக்கு இத்தனை தண்டனை கொடுத்துருக்கா, எந்த பாவ மரியாதை எனக்கு இத்தனை தண்டனை கொடுத்துருக்கா. நான் அவங்கிட்ட இந்த விடுதலை மட்டும் வாங்கிட்டு போனா போதுமா? ஏன்னா எப்படி எனக்கு கொஞ்சம் நாள் கொண்டுருவானுங்க, அப்புறம் என் இடத்துக்கு இன்னொரு பிள்ளைய கூட்டிட்டு வருவானுங்க. அந்த நிலைமை நடக்காம இருக்கணுங்கிறதுக்காக நான் யோசிச்சு பார்த்ததான் இந்த படிப்பு. அவனை பயங்காட்டதுக்கு இந்த படிப்பு தேவைப்படுது. இந்த படிப்பு கொண்டுதான் அவன் பயந்தான். ஏன்னா அதிகாரிகளா இருந்தாலும் சரி, யாரை வேணாலும் விலை கொடுத்து வாங்கிடலாம். ஆனா சில விஷயங்களை அவனால விலை கொடுத்து வாங்க முடியல. அது இந்த படிப்பு மூலம் கிடைக்கிற அதிகாரம். இந்த அதிகாரம் எனக்கு வேணும். ஒரு கலெக்டர் ஆகணும். எனக்குன்னு ஒரு அதிகாரம் வேணும். எனக்கு ஒரு பவர் கிடைக்கணும். அந்த பவர் மூலமா அவனை வீழ்த்த முடியும். எந்த எல்லைக்கு அவனை நான் கொண்டு போக முடியுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அதனால கோர்ட்ல நான் கேட்டதே, நான் படிக்கணும், நான் கலெக்டருக்கு படிக்கணும், அதுக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாதுன்னு அதை மட்டும் தான் கேட்டு வாதாடினேன். கோர்ட்டும் எனக்கு சாதகமா தீர்ப்பு கொடுத்தது. அவங்கிட்ட அந்த நேரத்துக்கு தப்பிச்சு போறது எனக்கு விடுதலை இல்லை. படிப்பை வச்சு அதிகாரத்தை வச்சு அவனை வீழ்த்துறதான் புத்திசாலித்தனே அந்த ஆபீசர் எனக்கு சொல்லி கொடுத்ததே. கோர்ட்ல இருந்து விடுதலை வாங்கி நான் வெளியில வந்தேன். கோர்ட்டு வாசல வச்சு அவரை போட்டுட்டானுங்க. துள்ள துடிக்க அந்த உசுறு துடிச்சு என் கண்ணு முன்னாடிதான் அந்த உசுறு பிரிஞ்சு போச்சது. அந்த உசுறு பெரியதுக்கு முன்னாடி என் கண்ணை பார்த்து சொன்னது ஒண்ணுதான், படிச்சு பெரியாளாயி இவனை சும்மா விட்டுறாத, என் உசுருக்கு நீதி வாங்குன்னு. அந்த உசுறு போராடிட்டு என் உசுறு போச்சுது. நான் இப்ப எதுக்காக உயிர் வாழ்றேனோ இல்லையா, எனக்காக போன அந்த உயிருக்காகவாது நான் போராடணும். எனக்காக போராடி இந்த மண்ணை விட்டு அந்த உசுறு பிரிஞ்சு போச்சுத, அதுக்காகவாது நான் ஏதாவது பண்ணணும் தான் நான் வைராக்கியமா படிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த சாவுக்கு ஒரு இலைப்பறல் வேணும்னா நான் நல்ல சிவத்தை ஜெயிக்கணும். அந்த ஆத்மாவுக்கு விடுதலை வேணும்னா நான் நல்ல சிவனை ஜெயிக்கணும். அந்த ஆத்மா சாந்தி அடையணும்னா நல்ல சிவனுக்கு நான் தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சேன். இப்ப இங்க வந்து சேர்ந்திருக்கேன். இந்த வானத்துல நீங்க இப்படி பின்னாடி எல்லாம் வந்தீங்கன்னா இதை காரணம் காட்டியே என் படிப்பு வச்சிருவேன். ஆமா, அன்னைக்கு நீங்க என் கையை பிடிச்சி இழுத்தீங்கன்னு நான் சொன்னேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் யாரையுமே பார்க்கல. எவனாவது என் பக்கம் வந்தாலே நான் அவனை அடிப்பேன் அப்படிங்கிறத அவனுக்கு நம்ப வைக்கணும். அப்படித்தான் அவனுக்கு அன்னைக்கு என்ன வேவு பார்க்க வந்தானுங்க. ஏதாவது ஒரு பையன் என்னை பார்த்து சிரிச்சாலோ பேசினாலோ அதை ரெக்கார்டு பண்ணி கோர்ட்ல காமிச்சு நான் ஒரு தப்பானவா, படிக்க போகிறதுக்கு தகுதி இல்லாதவான்னு நிரூபிக்கணுங்கிறதுக்காகத்தான் அன்னைக்கு வந்திருந்தானுங்க. அன்னைக்கு எனக்கு வேற வழி தெரியல. அதனாலதான் அன்னைக்கு நீங்க எந்த தப்புமே பண்ணாம இருக்கும் போது அவனுக்கு வீடியோ ரெக்கார்டு பண்ணிட்டு இருந்தானுங்க. எனக்கு வழி தெரியல, அதான் உங்களை ஓங்கி அரைஞ்சேன். அப்போ ரெக்கார்ட்ல நான் அடிக்கிற மாதிரி தானே இருக்கும். அதான் அந்த ஆதாரம் செல்லாதுல்ல, நான் அதனாலதான் உங்களை அரைஞ்சேன். நீங்க என்ன பழி வாங்குறதுக்கு என்ன சுத்தி சுத்தி வந்தீங்க. எனக்கு தெரியும், உங்ககிட்ட உண்மையை சொல்லி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு நினைச்சேன்.
ஒருவேளை நீங்க போய் அவங்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டீங்கன்னா யாரை நம்ப முடியும்? அதனாலதான் பயந்து நான் மன்னிப்பு கேட்கல. இன்னும் ஒரு 3 வருஷம் நான் கண்டிப்பா அடுத்த 3வது வருஷம் கலெக்டர் ஆயிருவேன். அதுக்கு தான் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால நீங்க என் பின்னாடி வந்த போல நான் சத்தம் போட்டு அனுப்புனேன். என் கையை பிடிச்சுக்கிட்டு வரியா? என் கையை பிடிச்சுக்கிட்டு வரியா? உன்னை நான் படிக்க வைக்க. அந்த நரகத்துக்குள்ள இருக்காத. அந்த நல்ல சிவனை எதிர்க்கிற தைரியம் எனக்கு இருக்கு. என்ன நம்பு. போதும். அங்க இருந்து நீ போராடினதெல்லாம் போதும். நீங்க சொன்னதுக்கு தேங்க்ஸ். போதும், நான் பாத்துக்கிறேன். வேண்டாம். அந்த வீட்டுல நடக்கிற கொடுமையை நான் கண்ணால பார்த்தேன். என் மேல நம்பிக்கை இருந்தா என் கையை பிடிச்சுக்கிட்டு வா. நிஜமா சொல்றேன். உன்னை கலெக்டா என்னால் ஆக்க முடியும். இந்த செல்வாவால முடியும். கையை பிடிச்சுக்கிட்டு வா. கிளி மனதால காயப்படுத்துறதே தாங்கிக்க முடியாது. உடலாலையும் காயப்படுத்திட்டு இருக்கானுங்க. போதும். அந்த தண்டனை அனுபவிச்சதுல நீ போதும். என் கையை பிடிச்சுக்கிட்டு வா. என்ன சொல்றீங்க? உங்க அம்மாவும் தங்கச்சும் காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. என்ன நம்பு. அந்த நல்ல உங்களை கொண்டுருவான். பார்க்கலாம். நான் யாருங்கிறதே சொல்லிடுறேன். என் அப்பா ஜமீன்தாரு, அமெரிக்கால இருக்காரு. அது மட்டும் இல்ல, ஊர் பிரசிடண்ட் வேற, லாயரு. எங்க அப்பாவுக்கு நான் ஒரு பையன், ஒரு பொண்ணு. அவ அமெரிக்கால படிச்சுக்கிட்டு இருக்கா. எனக்கு அங்க போக பிடிக்கல. அதனாலதான் நான் இங்க படிச்சுக்கிட்டு இருக்கேன். அம்மா இருக்காங்க. அப்பா ஜாதி பற்று உள்ளவர் தான். அதை நான் ஒத்துக்கிடுறேன். ஆனா நான் அதுக்கு ஆப்போசிட். நான் நாஸ்திகம் பேசக்கூடியவன். அப்பாவுக்கு ஜாதி மதம் ரொம்ப முக்கியம். எனக்கு இந்த ரெண்டுமே பிடிக்காது. அதனாலே எனக்கும் எங்க அப்பாவுக்கும் பிடிக்காது. அவர் எனக்கு சிட்டா ஆர்டர் போட்டது ஒன்னே ஒன்றுதான். எக்காலத்தை கொண்டு லவ் மேரேஜ் பண்ணக்கூடாது. அவர் குலத்துல அவர் பாக்குற பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். இவ்வளவுதான் என்ன பத்தினது. எனக்கு வேர்ல்ட் நம்பர் 1 கிரிமினல் லாயர் ஆகும் தான் என்னுடைய முக்கியமான ஏம். அப்பா சொன்னது கலெக்டர். எனக்கு கலெக்டர் பிடிக்கல. லாயர் வாதாடணும். நிறைய பேருக்காக வாதாடணும். ரொம்ப யோசிக்கிற திறமை. அதனால கண்டிப்பா வக்கீல் ஆகணுங்கிறது என் ஆசை. அதுக்காக தான் படிச்சுட்டு இருக்கேன். அதனாலதான் இந்த கோர்ஸ் இப்போ 1 year தான் வந்து சேர்ந்தேன். இவ்வளவுதான் என்ன பத்தினது. வா, என்ன நம்பி வா. உன்னை நான் படிக்க வைக்கிறேன். என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா? வானக்கிளே. நல்ல எனக்கு கொண்டுருவான். நான் வேர்ல்ட் நம்பர் 1 லாயர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்போ வாதாட முடியாமலாம் இல்ல. என் மேல நம்பிக்கை வச்ச வாய ப்ளீஸ். ஒரு பொண்ணு ஒரு ஆணை நம்பி கையை பிடிச்சு போக முடியாது. சரி, நான் என்ன உறவா இருந்தா நீ என் கையை பிடிச்சு வருவேன். நீ எந்த உறவா இருக்க சொன்னாலும் அந்த உறவுக்கு என்னால மாற முடியும். ஆனா இந்த செல்வாவுக்கு இந்த அன்னக்கிளியை பிடிச்சிருக்கு. என்னது? ஆமா, அன்னைக்கு நான் முத நீ அரைஞ்சிய எனக்கு நல்லா தெரியும். என் மேல அன்னைக்கு எந்த தப்புமே இல்லைன்னு. அதையும் மீறி ஒரு பொண்ணு என்ன அரைஞ்சிட்டு திரும்பி பார்க்காம போறாளேன்னு உன்னை பத்தின ஆர்வம் எனக்கு அதிகமாச்சுது. உன்னை தினமும் நான் வாட்ச் பண்ணேன். உன்னை பார்க்காம இருக்க முடியாத அளவுக்கு வாட்ச் பண்ணேன். என்ன மறந்து வாட்ச் பண்ணேன். எனக்கு உன்னை பிடிச்சி போய் வாட்ச் பண்ணேன். ஆனா உள்ளுக்குள்ள கோவம். என்கிட்ட நீ மன்னிப்பு கேட்கணுங்கிறதுக்காக. ஆனா நீ இப்ப சொன்னதுக்கு அப்புறம் உன் மேல ஒரு தனி மரியாதையா வந்திருக்கு. ஒரு குடும்பத்துக்காகவும் தன்னால ஒரு உசுறு போனதுக்காகவும் வைராக்கியமா அத்தனை கஷ்டத்தையும் மனசளவிலையும் உடம்பளவிலையும் தாங்கிக்கிட்டு போராடி நிக்கிற பாரு. இந்த தைரியமும் இந்த துணிச்சலும் உன் மேல இன்னும் எனக்கு பைத்தியமாகுது. நான் கிளம்புறேன். சொல்லிட்டு இருக்கல, என்னால உன்னை காப்பாற்ற முடியும். ஆமா, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. நீங்க என்ன முட்டாளா? இல்ல, நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவா. ஓய், உனக்கு நல்ல பேர் கல்யாணம் ஆடி எப்படியோ காயப்பட்டிருக்கல. ரோட்ல போகும்போது நாய் கூட கதறும். அதுக்காக நான் என்ன சொந்தமா கொண்டாட முடியும்? சொல்லு. உன் விருப்பப்பட்டு இருந்துச்சா? சொல்லு. விருப்பப்பட்டு கடி வாங்கினியா? இல்ல இல்ல. ஒரு சொறி நைத்த அதிகாரத்தையும் பணப்பத்தி ஒரு பச்சை புள்ள கிட்ட காட்டியிருக்கானுங்க. அதை போய் ஏத்துக்க சொல்ற? வா, கையை பிடிச்சிக்கிட்டு வா. உன்னை குடும்பத்தை கூட்டு போகிறேன். படிக்க வைக்க தான் கூட்டு போறேன். ஹாஸ்டல்ல சேர்த்து விடுறேன். படி, காலம் வரும்போது சேர்ந்துக்கலாம். கண்டிப்பா உன் கணவன் ஆகுவேன். கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல புருஷனா இருப்பேன். அம்மா தாயே, உன் பக்கத்துல கூட வர மாட்டேன். உன் நிலையில் கூட மேல படாது. ஹாஸ்டல்ல சேர்த்து விட போறேன். வா. இங்க பாருங்க, நீ நினைச்ச மாதிரி அப்பலாம் அந்த வீட்டுக்கு வர முடியாது. உங்க அம்மா உங்க தங்கச்சி நான் காப்பாத்தணும். காப்பாத்தினதுக்கு அப்புறம் வருவல்ல, இன்னைக்கு அவங்க வெளியில கொண்டுட்டு வரேன். இங்க பாருங்க, என்னால நீங்க உங்க வாழ்க்கை இழக்காதீங்க. உங்க அப்பா ஜாதி மதம் பார்க்க கூடியவரு. அவர்கிட்ட இப்படி பேசிக்கணும்னு எனக்கு தெரியும். இல்ல வேண்டாம். உனக்கு பிடிச்சிருக்குல்ல? அந்த கிளிக்கு இந்த செல்வாவை பிடிச்சிருக்குல்ல? அது பிடிச்சிருக்கு. நீ காலேஜ்ல திரும்பி பார்த்த. உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். சாயங்காலம் அங்க ரெடியாரு. அங்க வந்தே முறப்படி நான் கூட்டிட்டு போறேன். என்ன சொல்றீங்க? அங்க வந்தே நான் கூட்டிட்டு போறேன். உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? தைரியமா அந்த வீட்டுல இருந்து அந்த நரகத்துல இருந்தே நான் உன்னை வெளியில கூட்டிட்டு வரேன். வேண்டாம், உங்க உசிருக்கு ஏதாவது ஆயிர போதே. எனக்கு ஒண்ணும் ஆகாது. நீ தைரியமா இருந்தா போதும். பிடிச்சிருக்காடி? பிடிச்சிருக்கா? ஐ லவ் யூ சொல்லு. சரி, நான் உன்னை கூட்டு வந்ததுக்கு அப்புறமே சொல்லிக்க. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. இந்த செல்வாவுக்கு இந்த அண்ணக்கிளியே ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெடியாரு, நான் ஆக வேண்டிய வழியெல்லாம் பாக்குறேன். இங்க இருந்து கூட்டு போய்தான். சரி, நான் போய் ஹாஸ்டலு மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு வரேன். முடியுமா? இதெல்லாம் நடக்குமா? ஆசை கட்டி விட்டுட்டு
ஆசை காட்டி விட்டுட்டு மனசு நொந்து போயிடும். சாயங்காலம் பாரு, கண்டிப்பா சாயங்காலம் எதிர்பாரு. இன்னைக்கு உனக்கு விடுதலையான நாள், இன்னைக்கு நீ விடுதலை அடைய போற நாள். சந்தோஷமா இருப்போ. இந்த செலவை நீ முழுசா நம்பலாம். உனக்கு இன்னைக்கு விடுதலை நாள், இந்த அன்னைக்கு நீ விடுதலை அடைந்த நாள். அங்கே இருந்து நான் கூட்டிட்டு போறேன். மீனா, ஆண்டி, மீனா இருக்காளா? மீனா, மீனா. கமிஷனர் விட்டு வாழ தெரு வரைக்கும் வருது. இல்ல, நான் மீனாவை பார்க்க வந்தேன். மீனாவை பார்க்க வந்தேன். இவளை வச்சு கமிஷனரை பொடி வச்சு பிடிக்கிறேன். இவளை வச்சு இவ அண்ணன் கதையை நான் முடிக்கிறேன். இல்ல, எங்களை அந்த மாதிரி இருந்துச்சு கேட்டேன். இல்ல, மீனாவை தான் பார்க்க வந்தேன். மீனாதான் மில்லுக்கு போயிருப்பான்னு தெரியுமா? இல்ல, தெரியாது. ஓ, அடிக்கடி இந்த தெருலே பாக்குறேன்னு தான் கேட்டேன். இல்ல, எனக்கு பிடிக்கும். நாங்க இதுக்கு முன்னாடி இருந்த ஊர் இப்படி இருக்காது. அங்க யாருமே வீட்டை விட்டு வெளியில வர மாட்டாங்க. அதனால எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிக்கும். இங்க எல்லாருமே சகஜமா வெளியில எல்லாம் விளையாடுறாங்க. ஓ, விளையாடுற வயசுல உனக்கு என்ன படிக்கிற? +2. அதான் விளையாடுற வயசுல, அதான் உனக்கு வீட்டுக்குள்ள இருக்க முடியல. அப்படி பிறந்துகிட்டு வர உன் வயசு அப்படி இல்ல. இப்போ தானே அப்படி துரு துருன்னு வரும். என்ன? காலு கையெல்லாம் துரு துருன்னு வரும்ல, விளையாடுற வயசு. அதை சொன்னேன். இப்போதான் அப்படியே அலப்பாயும் கிழக்க கட்டி போறக்கும். எவன்டா சிக்குவான்னு இருக்கும். என்ன பேசுறீங்க? இல்லம்மா, விளையாடுறதுக்கு சொன்னேன். இந்த வயசுல தானே விளையாட முடியும். அதான் உன் காலும் கையும் ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்குது. அப்படியே மனசு அழுப்பாயுது. அப்படியே விளையாடும் போல இருக்குமா? நான் விளையாட்ட சொன்னேம்மா. இப்போ தொட்டு விழுந்துருவல்ல? இல்ல, தொட்டு பிடிச்சு விளையாண்டா விழுந்துருவல்ல? தொடலாம், பக்கத்துல போய் இருந்தாலே வந்து ஒட்டிக்கிடுவோம் பொழுது. அந்த அளவுக்கு வேகம். இல்லம்மா, தொட்டு பிடிச்சு விளையாடும் போது பக்கத்துல இருந்தாலே ஓங்கி அடிக்கிற அளவுக்கு இப்ப தெம்பு இருக்கும்ல, அதை சொன்னேன். தொட்டு பிடிச்சு விளையாடத சொன்னேன். நீ தப்பா எதுவும் நினைச்சிட்டேன்னு? இவளை வச்சு உன் கதையை முடிக்கிறேன். ஊரை விட்டு போக மாட்டியா? சொல்லி முடிச்சுட்டு போவேன். உன்னை எப்படி இந்த ஊரை விட்டு போன எனக்கு தெரியும். வெட்டி படிக்கலாம் எடுத்துட்டு ராத்திரி நீ இந்த ஊரை விட்டு ஓடி போகல, ஓட வைப்பா இந்த ராஜா. என் சொல்லிய முடிச்சுட்டு தான் எது போவியா? என் சொல்லி நீ எப்படி முடிக்க நான் பாக்க.